பிறையை நான் வந்து கணக்கிட்டுக்குவேன். ஏன்னா இந்த உலகத்திற்கும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை ஒரே ஒரு உலகமாக தான் படைச்சிருக்கான். ஒரே பூமி தான், ஒரே சந்திரன் தான், ஒரே சூரியன் தான், ஒரே இறைவன் தான். இப்போ உலகத்தில் இருக்க அனைவருக்குமே ஒரே இறைவன் தானே, அதே போல ஒரே சந்திரன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்கள் இருந்தோம், ஷவ்வாலுடைய மாசத்தை பிறையை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மேகமூட்டமா இருந்துச்சு, பிறை தென்படலை. அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், ரமலான் 29 30 பூர்த்தி செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ காலையுடைய கடைசி பகுதி, அதாவது லுஹருடைய நேரம் வருது. அப்போ ஒரு பயண கூட்டம், ஒரு கிராமவாசி கூட்டம், பயண கூட்டம் வந்துட்டு இருக்கு. அப்போ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க யார சொல்லலாம், நாங்கள் பிறையை பார்த்தோம். அப்போ அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் பிறையை பார்த்தீங்கன்னா, ஆமா நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பிறையை பார்த்தோன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்க. அவங்க இந்த கிராமவாசி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அவர்கள் பிறையை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் வந்து நீங்க இந்த ஊர்க்காரரா அந்த ஊர்க்காரராலாம் கேட்கல, நீங்கள் பிறையை பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொன்னாங்க, நோன்பை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஊர்க்காரரா இந்த ஊர்க்காரரா ரசூலுல்லாஹ் கேட்கல, பிறையை நீங்க பார்த்தீங்களா அப்போ நோன்பை நீங்க விட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அடுத்த நாள் பிறநாள் வந்து கொண்டாடுறாங்க. இதை அவங்க ஆதாரமா காட்டுறாங்க. அதை எதுக்கு இவங்க ஆதாரமா காட்டுறாங்கன்னா, எல்லையை வகுத்தது மனிதன் தான், இறைவன் கிடையாது. அப்போ உலகத்துல எந்த பிறை தெரிந்தாலும் நம்ம ரமதானை கொண்டாடலாங்கிற ஆதாரத்தை அவங்க கொண்டு வராங்க. இதுலயும் 3வது சில நபர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா, ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றக்கூடியவங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிறையும் கணக்கிட்டு என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்ல சொல்றான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது. அதே போல மேலும் அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுடைய கணக்கேட்டில் மாதங்கள் 12 ஆகும். அதுல 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள்னு அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்ல சொல்றான். அதே போல இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நாம் உம்மி சமுதாயமாகவும், அதாவது எழுத தெரியாத சமுதாயமாகவும், நமக்கு விண்ணுடைய கலைகள் பற்றி தெரியாது. அதனால் இந்த நாட்களுடைய கணக்கு என்பது சில நேரம் 29 இருக்கலாம், சில நேரம் 30 இருக்கலாம் அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விஞ்ஞானம் பெருகிருச்சு, எவ்வளவோ விஞ்ஞான கலைகள் வந்துருச்சு. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு வந்து பிறை வந்து எப்படி இருக்கும், நமக்கு 29 30ங்கிறத அறியும் அளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றிட்டு போலாம் அப்படின்னு சில ஒரு கூட்டம் ஒண்ணு அந்த ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றிட்டு இருக்காங்க. நாங்க 3 பேர் சொல்ற கருத்தும் சரிமா தானே இருக்கு. இப்ப நாங்க எதை தான் பாய் பின்பற்றுறது? பாய் ஒரே குழப்பமா இருக்கே பாய். என்னுடைய கருத்து என்னன்னா பாய், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல மஸ்ரூம்ங்கிற ஒரு நபித்தோழர் இருந்தாரு. அவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு, நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றேன். அப்போ என்னது, அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள்னால மதீனால எல்லாருமே நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அவர் வந்து நோன்பு வைக்கல. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு கோதுமை கஞ்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஞ்சி தராங்க. அப்போ மஸ்ரூக் வந்து என்ன சொல்றாங்க,